ஹாய் விவர்ஸ், நான் உங்கள் அமீல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? பொதுவாக நம்ம வீட்டில் உள்ள சின்ன குழந்தைங்க நம்மகிட்ட அடம் பிடிச்சு என்ன கேட்டாலும் நம்ம வாங்கி கொடுத்துருந்தோம். ஸோ என்ன ஸ்நாக்ஸ்னாலும் நம்ம வாங்கி கொடுத்துருவோம். அது பார்த்தீங்கன்னா முக்கியமாக சாக்லேட், பிஸ்கட், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேக், அதுக்கப்புறம் ஜூஸ் பாட்டில். அது இப்போ 10 ரூபாயிலேருந்து பார்த்தீங்கன்னா ஜூஸ் பாட்டில் வந்துட்டு இது என்ன கேட்டாலும் நம்ம யோசிக்காமல் வாங்கி கொடுத்துருந்தோம். பட் அதில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கெமிக்கல்ஸ் இருக்குது. அந்த காலத்தில் நம்ம பழைய காலத்தில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாம் சாப்பிட்ட ஸ்நாக்ஸ் தின்பண்டங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வந்து உடலுக்கு ஆரோக்கியமானதாக இருக்கட்டும். ஆனால் இப்போ உள்ள இந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லாமே பாக்கெட்டில் தான் பேக் பண்ணி வருது. இதனால அதில் அதிகமாக கெட்டு போகாமல் இருக்கிறதுக்காண்டி நிறைய கெமிக்கல்ஸ் வந்து சேர்க்குறாங்க. ரீசெண்டாக திருவண்ணாமலையில் வந்து இந்த மாதம் தான் ஒரு சம்பவம் நடந்துச்சு. அதாவது 6 வயது சிறுமி காவ்யா அப்படிங்கிற 6 வயது சிறுமி அவங்க கிராமத்தில் உள்ள ஒரு பெட்டி கடையில் இதோ இந்த மாதிரி 10 ரூபா மேங்கோ ஜூஸ் பாட்டில் வாங்கி குடித்ததுனால 1 ஹவரில் மூச்சு திணறல் வந்து வாயெல்லாம் நுர தள்ளி அந்த குழந்தை வந்து இறந்து போச்சு. அதுக்கப்புறம் டீட்டெயிலாக விசாரிக்கும் போது தான் தெரியுது. அதாவது பார்த்தீங்கன்னா இந்த ஜூஸ் பாட்டில் அவங்க என்னைக்கு பேக் பண்ணாங்க அப்படிங்கிற டேட்டே இல்லை. ஸோ குழந்தை இறந்ததுக்கு முக்கிய காரணம் வந்து இந்த ஜூஸ் பாட்டில் தான் சொல்கிறாங்க. சரி, இந்த ஜூஸ் பாட்டிலில் அப்படி என்ன இருக்குது? உண்மையாகவே இதில் மாம்பழக்கூழ் தான் இருக்கா? அதாவது மேங்கோ ஜூஸ் தானே, இல்லை இதில் கெமிக்கல் இருக்கா? இதை பற்றி தான் நாம் இன்னைக்கு டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மாசா, ஃப்ரூட்டி இந்த மாதிரி முன்னணி நிறுவனங்கள் தான் இந்த மேங்கோ ஜூஸ் தயாரிப்பு நிறுவனங்கள் வந்து நடத்திட்டு வராங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லோக்கல்ல நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேங்கோ ஜூஸ் அதாவது பாக்கெட்ல அடித்து சேல்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஜூஸ் தான் இருக்குமா இல்லை கெமிக்கல் இருக்குமா அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த ஜூஸ் பாட்டிலுக்கு பின்னாடியே இல்லை என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் வந்து இருக்குது அப்படின்னு டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதில் என்னென்ன கெமிக்கல் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க, அதில் மேங்கோ ஜூஸ் வந்து எந்த அளவு இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். எந்த ஒரு ஜூஸ் பாட்டிலையும் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு பின்னாடியே அந்த கவரில் வந்து கொடுத்துருப்பாங்க. அதாவது 100 மில்லிக்கு இந்த ஜூஸ் பாட்டிலில் எவ்வளோ இன்க்ரீடியன்ஸ் வந்து சேர்த்துருப்பாங்க. அதாவது 100 மில்லிக்கு அதில் ஃபஸ்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா வாட்டர் வந்து கொடுத்துருப்பாங்க எவ்வளோ சேர்த்துருக்காங்கன்னு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேங்கோ பல்ப், அதாவது மாம்பழக்கூழ், மாம்பழச்சாறு, அதாவது ஒரிஜினலாக மாம்பழத்திலேருந்து கிடைக்கக்கூடிய மாம்பழச்சாறு, அது எவ்வளோ சேர்த்துருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100 மில்லிக்கு 12லேருந்து 19.5% வரைக்கும் சேர்த்துருப்பாங்க. 12லேருந்து 19.5% வரைக்கும் தான் இருக்கக்கூடியது ஒரிஜினல் மாம்பழச்சாறு. மற்றது எல்லாமே இன்க்ரீடியன்ஸ் தான். அதுக்கப்புறம் 3வது எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் சுகர் சேர்த்துருப்பாங்க. அந்த சுகர் வந்து பார்த்தீங்கன்னா 100 மில்லிக்கு 12.5 கிராம் போட்டிருப்பாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அதில் 2.5 கிராம் மட்டும்தான் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய சர்க்கரை. மீதி இருக்கக்கூடிய 10 கிராம் என்ன சர்க்கரை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஸ்வீட்னர்னு சொல்லுவாங்க. ஸோ ஸ்வீட்னர்னா என்னன்னு உங்களுக்கு ஒரு கொஸ்டின் வந்திருக்கும். அதை பற்றி நம்ம லாஸ்ட்டில் டீட்டெயிலாக பார்க்கலாம். நெக்ஸ்ட் சுகர் ஆசிடிட்டி ரெகுலேட்டர் வந்து கொடுத்துருப்பாங்க. E330 331 அப்படின்னு பக்கத்தில் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா சுகர் ஆசிடிட்டி ரெகுலேட்டராக இவங்க வந்து சிட்ரிக் ஆசிட் வந்து பயன்படுத்துறாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் 10 ரூபா அந்த பாட்டில் ஜூஸ் குடிக்கும்போது ஒரு உண்மையாகவே உங்களுக்கு ஒரு மாம்பழ ஜூஸை குடிச்ச மாதிரியே ஃபீலாக இருக்கும். அது ஜெல்லி மாதிரி நல்ல வளவலன்னு இருக்கும். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சிட்ரிக் ஆசிட் தான். இந்த சிட்ரிக் ஆசிட் அதில் ஆட் பண்ணதுனால தான் உங்களுக்கு உண்மையான அந்த மாம்பழ அந்த வளவளப்பான இருக்கக்கூடிய தன்மை வந்து கொடுக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆன்டி ஆக்சிடென்ட்னு கொடுத்துருப்பாங்க. ஆன்டி ஆக்சிடென்ட்டாக இந்த மேங்கோ ஜூஸில் வந்து என்ன பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா அஸ்கார்பிக் அமிலம், அஸ்கார்பிக் ஆசிட் சொல்லுவாங்க. இது எதுக்கு பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அதாவது பொதுவாக பார்த்தீங்கன்னா ஒரு மாம்பழத்தை நம்ம வெட்டி வைக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு நல்ல மாம்பழம் அப்படின்னு எடுத்திங்கன்னா அது ஒரு வாரம் தான் நிலையாக இருக்கும். அதுக்கப்புறம் அது கெட்டு போக ஆரம்பிச்சிடும். காற்றுடன் வினைபுரிந்து என்ன ஆயிரும், ஆக்சிஜனேற்றம் அடைஞ்சிரும். அதே மாதிரி இப்போ இரும்பு எடுத்துக்கிட்டாலும் இரும்பு காற்றுடன் சேர்ந்தா என்ன ஆகும், ஆக்சிஜனேற்றம் அடைஞ்சிரும். அதே மாதிரி ஒரு மாம்பழக்குள்ள இருக்குன்னு எடுத்து வச்சுக்கோங்களேன். அது ஒரு வாரம் தான் இதாக இருக்கும். அதுக்கப்புறம் என்ன ஆயிரும், ஒரு மாதிரி கெட்டு போய் ஒரு மாதிரி ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும். ஸோ அது வராமல் இருக்கிறதுக்காண்டி இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஆன்டி ஆக்சிடென்ட் வந்து பயன்படுத்துகிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ரீசர்வேட்டிவ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மேங்கோ ஜூஸ் பாட்டில் வந்து ப்ரீசர்வேட்டிவாக எதை பயன்படுத்துகிறாங்கன்னா பொட்டாசியம் சோர்பேட். இதை எதுக்கு பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாம்பழக்கூழ் வந்து கெட்டு போகாமல் இருக்க, அதாவது இந்த பாட்டில் உள்ள மேங்கோ ஜூஸ் வந்து கெட்டு போகாமல் இருக்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதில் இந்த பாக்டீரியா ஈஸ்ட் எல்லாமே வளர ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த மாதிரி பாக்டீரியா ஈஸ்ட் இந்த மாதிரி நுண்ணுயிர்கள் வந்து அதில் வளராமல் இருக்கிறதுக்காண்டி இந்த பொட்டாசியம் சோர்பேட்டை வந்து அதில் ஆட் பண்ணுறாங்க. அடுத்து அதில் என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேச்சுரல் ஐடென்டிக்கல், அப்புறம் ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர்னு கொடுத்துருப்பாங்க. இல்லை நேச்சுரல் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இயற்கையாகவே, அதாவது மாம்பழத்துலேருந்து அந்த மாம்பழ கூழ் இல்லாமல் மாம்பழ கொட்டை இலை இதை வந்து பவுடராக்கி வச்சுருப்பாங்க. இதை வந்து அது கூட ஆட் பண்ணுவாங்க, அதாவது மாம்பழத்தோட உண்மையான அந்த சுவையை கொடுக்குறதுக்காண்டி. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நேச்சுரல் ஐடென்டிக்கல் அப்படின்னா மாம்பழம் இல்லாமல் வேறு ஒரு சில தாவரங்கள், அதாவது இலைகள், செடிகள், பூ, இந்த மாதிரி வேறு தாவரங்களோட இலைகள், பூ வந்து மாம்பழத்தோட மணத்தில் இருக்கும். அதாவது மாம்பழம் இந்த மாதிரி ஸ்மெல் இருக்கும், அதே மாதிரி மணமாக இருக்கும். அதனால் அதையும் பவுடராக்கி அந்த பவுடர் வந்து இதில் ஆட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் 3வது பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் ஃப்ளேவர். இது வந்து செயற்கையாகவே கெமிக்கல், ஒரு சில கெமிக்கலை வந்து மிக்ஸ் பண்ணி அது மூலமாக மேங்கோ, அதாவது மாம்பழம் சுவையை தரக்கூடிய ஒரு கெமிக்கலை வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஏற்கனவே முன்னாடி சொல்லியிருந்தேன் இதில் வந்து சுகர், அதுக்கப்புறம் சுகர் கூட ஸ்வீட்னர் வந்து ஆட் பண்ணுறாங்க அப்படின்னு. அதாவது ஸ்வீட்னர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் ஆட் பண்ணக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா நான் கேலரிக் ஸ்வீட்னர்னு சொல்லுவாங்க, நான் கேலரிக் சுகர்.
அதில் பார்த்தீங்கன்னா இதில் கேலரியோட வேல்யூ வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அது பார்த்தீங்கன்னா இந்த ஸ்வீட்னர் வந்து நீங்கள் 1.5 லிட்டர் பாட்டிலுக்கு வந்து ஒரு டிராப் விட்டால் கூட போதும். இது நார்மலாக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய சர்க்கரை சீனி இருக்குல்ல, இந்த சுகரில் இருக்கக்கூடிய அளவை விட 200லேருந்து 300 மடங்கு அதிக இனிப்புத்தன்மையை வந்து இது கொடுக்கும். நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுற சர்க்கரை இருக்கலாம், இதை விட 200லேருந்து 300 மடங்கு அதிக இனிப்புத்தன்மையை கொடுக்கும். இதை வந்து அதில் ஆட் பண்ணுறாங்க. இது போக பார்த்தீங்கன்னா ஒரு சில ஸ்வீட்னர் வந்து கிட்டத்தட்ட நார்மலாக நாம யூஸ் பண்ணுற சுகரை விட 10,000 மடங்கு அதிக இனிப்புத்தன்மையை கொடுக்கும். ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா கேலரிக் வந்து கிடையாது. அதனால தான் அதில் பார்த்தீங்கன்னா நான் கேலரிக் கண்டெய்ன்ஸ் அப்படின்னு போட்டிருப்பாங்க. பெரும்பாலும் சுகர் பெர்சன்ட் வந்து ஜூஸ் பாட்டில் வாங்கிக்க முன்னாடி அந்த ஜூஸ் பாட்டிலில் கேலரிக் வேல்யூ வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னு தான் செக் பண்ணி வாங்குவாங்க. அதாவது கம்மியாக இருக்கிறது தான் அவங்க வந்து வாங்குவாங்க. பெரும்பாலும் ஒரு சில ஜூஸ் பாட்டில் வந்து நான் கேலரிக் ஸ்வீட்னர் அந்த மாதிரி எழுதியிருப்பாங்க. நம்ம ஸ்டார்டிங்லேயே பார்த்தோம், அதாவது மாம்பழக்கூழ் வந்து 12%லேருந்து 19.5% வரைக்கும் அதில் வந்து ஆட் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி நான் சொன்னேன். பட் ஒவ்வொரு கம்பெனியுமே, அதாவது இந்த மேங்கோ ஜூஸ் தயாரிக்கக்கூடிய ஒவ்வொரு கம்பெனியுமே இந்த மாம்பழத்தை வாங்கி அந்த மாம்பழக்கூழை வந்து அவங்களே செப்பரேட்டாக பண்ணி எடுக்கிறது கிடையாது. இவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா வேற ஒரு கம்பெனிகிட்ட இருந்து இந்த மாம்பழக்கூழை மட்டும் தனியாக வாங்குறாங்க. அதுக்கப்புறம் அந்த மாம்பழக்கூழை பயன்படுத்தி இவங்க வந்து ஜூஸ் தயாரிக்கிறாங்க. நல்லா யோசிச்சு பாருங்க. நம்ம இப்போ பார்த்தோம், நிறைய ப்ராசஸ் பார்த்தோம். இந்த மாதிரி நிறைய கெமிக்கலை வந்து சேர்த்து தான் அந்த மாம்பழ ஜூஸை வந்து இவங்க யூஸ் பண்ணுறாங்க, அதாவது பயன்படுத்துகிறாங்க. ஆசிடிட்டி ரெகுலேட்டர் பார்த்தோம், ப்ரிசர்வேட்டிவ் பார்த்தோம், நிறைய பார்த்தோம். பட் ஏற்கனவே இவங்க வேற இடத்துல இருந்து தான் அந்த மாம்பழக்கூழை வாங்குறாங்க. பட் அவங்களும் என்ன பண்ணுவாங்க, இதே மாதிரி ப்ரொசீஜரில் தான் அந்த மாம்பழத்திலிருந்து பிரித்து எடுத்து அதில் ஆசிடிட்டி ரெகுலேட்டர், ப்ரிசர்வேட்டிவ் எல்லாமே சேர்த்து தான் அவங்க டப்பாவில் அடைச்சி வச்சிருவாங்க. பாருங்க, ஆல்ரெடி அங்கேயே கெமிக்கல் எல்லாம் மிக்ஸ் பண்ணி தான் வருது. மறுபடியும் இந்த ஜூஸ் கம்பெனி எல்லாருமே அதில் திரும்ப என்ன பண்ணுறாங்க, கெமிக்கலை மிக்ஸ் பண்ணி மறுபடியும் அவங்க பயன்படுத்தி ஜூஸ் தயாரிக்கிறாங்க. மொத்தத்தில் எந்த ஒரு ஜூஸ் பாட்டில் நீங்கள் எடுத்துக்கிட்டாலுமே அது மேங்கோ ஜூஸாக இருக்கலாம், எதனாலே இருக்கலாம். அதில் பார்த்தீங்கன்னா 20% தான் என்ன இருக்குது, ஒரிஜினலாக அந்த மாம்பழக்கூழ் வந்து இருக்குது, ஜூஸ் இருக்குது. மற்றது எல்லாமே என்ன தான், கெமிக்கல் தான். ஸோ இதை நீங்கள் 100 மில்லி 200 மில்லி வரைக்கும் டெய்லி குடிக்கிற வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அதுக்கு மேலே இதை நீங்கள் பயன்படுத்தும் போது உங்களுக்கு எலும்பு சம்மந்தப்பட்ட நோய்கள் வந்து வரக்கு வாய்ப்பு அதிகம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கிட்னி வந்து ஃபெயிலியர் ஆகிறதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது. முக்கியமாக எலும்பு தேய்மானம் அடைய வாய்ப்பு வந்து ரொம்ப அதிகம். நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி 10 ரூபா ஜூஸ் பாட்டில், அது மாதிரி பாக்கெட் ஜூஸ்லாம் வருது நிறைய, இதை மாதிரி வாங்கி கொடுக்குறத முற்றிலுமாக தவிர்த்துக்கோங்க. அது வந்து ரொம்ப ஆபத்தானது. அதாவது இந்த மாதிரி விஷயத்தை நீங்கள் பண்ணுறது வந்து உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக விஷத்தை வாங்கி விடுறதுக்கு வந்து சமம். அதனால் முடிஞ்ச அளவு வீட்டில் நீங்கள் பழங்களை வாங்கி அவங்களுக்கு சாப்பிட கொடுங்க. அப்படி இல்லைன்னா வீட்டில் பழங்களை வாங்கி நீங்களே அவங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக ஜூஸ் போட்டு ரெடி பண்ணி கொடுங்க. ஓகே வியூவர்ஸ், நாம இன்னைக்கு நம்ம வீடியோ எண்டுக்கு வந்துட்டோம். நெக்ஸ்ட் இதே மாதிரி வேற ஒரு பயனுள்ள தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இல்லை பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.